respected Reverend Fathers, the Principal, Vice Principal, Head of the Department, the Organizing Committee, the staff, and my beloved parents. And my dear friends, very good evening to you all. தெரியும் மதியானம் 3:30 மணிக்கு எப்படி இருக்கும் எனக்கும் தெரியும், நானும் அங்கே இருந்தால் வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் குட். அண்ட் ரியலி அவங்க எம்சி பண்ணவங்க, அவங்க பேர் என்ன? யூ ஹாவ் அன் அமேசிங் வாய்ஸ், வெரி அமேசிங் வாய்ஸ். அவ்வளோ போல்ட், அவ்வளோ ஸ்ட்ராங். ஒரு எது பிகாம் படிக்கிறீங்களா நீங்கள்? I didn't expect this. And you guys are really smart. Now I have been to a lot of colleges, more of engineering colleges than arts and science, and I've never seen people like you being really smart and handsome, right? This shows a lot of effort that's being put by your department, your college, your management, and you to bring us responsible leaders to the future society. So I would like to share my thanks to the management and the college for really guiding the students in the right way and trying to bring up them in life. Okay, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ we can just have a conversation. அது இங்கிலீஷில் சொல்லிட்டேனா? ஓகே. பிரின்சிபல் அங்கிள் சொன்ன மாதிரி ஐ ரியலி வாண்ட் யூ டு கம். இல்லை, எனக்கு அவர் அங்கிள் தான், உங்களுக்குலாம் சார். ஓகேவா? ஐ ரியலி வாண்ட் யூ டு கம் திஸ் சைட். நீங்கள் ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் வந்து பார்க்கணும். ஏன்னா உண்மையிலே சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, நம்ம அங்கே உட்கார்றப்ப தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்கல்ல. அது உண்மை. இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, டீ, காஃபி, பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு ஈவெண்ட்டில் நான் போயிருந்தப்போ, ஐ திங்க் இட் வாஸ் மை 3rd ஸ்பீச், இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆரம்பிச்சு. அப்போ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ லைட்டாக இப்படி பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் ரோல் ஒரு பையன், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த வசூல் ராஜாவில் வந்துட்டு இந்த சாம்பு மாவன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான்ல, அந்த மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், ப்ரோ அப்படின்றான். நான் வந்துட்டு இருறா, நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன், இதான் 3rd பப்ளிக் ஸ்பீக்கிங், ஏதாவது மறந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இக்னோர் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு ப்ரோ அப்படின்றான். எனக்கு கருப்பாயிருச்சு. என்ன நான் பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி பாரியா அப்படின்னா பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இப்படி டம்ளர் வச்சு நின்றுட்டு இருக்கு ரொம்ப நேரமா. இது உண்மையில நடந்தது. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன தண்ணி வேணுமா அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி வந்துட்டு பயங்கர ரெஸ்பெக்ட்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. அது வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளையா, எனக்கு ஃபார் மீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஐ ரியலி வாண்ட் யூ டு பி திஸ் சைட். ஏன் அப்படின்னா, திஸ் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே. அண்ட் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறையா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்தேன். பட் எவ்வளோ பேச முடியும்னு தெரியல. அண்ட் ஐ ஆல்சோ சேஞ்ச் மை மைண்ட் டு ஸ்பீக் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் சீயிங் ஆல் யுவர் எக்ஸிபிஷன்ஸ். ஒரு சில பேர் போய் பார்த்தேன். I want to say a lot of efforts has been put in. Okay, jury சொன்ன மாதிரி நல்ல initiative, very good initiative. I'll come to that little later, but the amount of work that is being put into by the students is really fantastic. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. So what I'm trying to tell here is, இன்னைக்கு I'm coming there. இன்னைக்கு டாபிக் என்ன, உங்களோட அந்த ஈவெண்ட்டோட டாபிக் என்ன? MSME as the backbone of Indian economy. கரெக்டா? ஸோ அந்த டாப்பிக்கோட ரெலவன்ஸ் என்னன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? Why your department have chosen MSME as a backbone of Indian economy அப்படின்னு choose பண்ணிருக்காங்க? Anyone can put your hand and say quicker, we don't have time. ஓகே, நானே சொல்லிடுறேன். இந்தியாவில் வந்துட்டு 90% ஆஃப் ஜாப்ஸ் இல்லை ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கோமோ வந்துட்டு இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் தான், இன்ஃபார்மல் ஜாப்ஸ் தான் இருக்குது. இன்ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஜிஎஸ்டி கட்டாதவங்க, சின்ன சின்ன தள்ளுவண்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இமேஜின் லைக் 140 crore பீப்புள் இருக்க ஒரு கண்ட்ரியில் 90% ஆஃப் ஜாப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்ஃபார்மலாக இருக்குது. ஸோ வாட் யூ கைஸ் கேரி ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு என்ன கேரி பண்ணுறீங்க அப்படின்னா, யுவர் ஜாப் இஸ் டு ரைட் பாலிசிஸ் அண்ட் ட்ரை டு பிரிங் திஸ் 90% ஆஃப் இன்ஃபார்மல் ஜாப்ஸ் மோர் இன்டு ஃபார்மல் ஜாப்ஸ், which will in turn develop the economy of the country. This is not the way, but இது வந்து ஒரு சின்ன வழி இந்தியாவோட எக்கானமி வந்து நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்கு. இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்கு, விதிவிலக்கு கொடுத்துருக்கு ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறதுக்கு 30 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஐம் நாட் ஸ்பீக்கிங் பாலிடிக்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் ஒரு சேட் ரியாலிட்டி. ஸோ இந்தியாவோட எக்கானமி வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டில் வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் இந்தியன் எக்கானமி? எங்கே போகணும், நம்ம 5 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட விஷன் இல்லைங்களா? அதே மாதிரி தமிழ்நாடுக்கு வந்து 3 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90% ஆஃப் இன்கம் ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இன்ஃபார்மல் ஜாப்ஸ்லேருந்து வி ஹவ் டு கோ டு ஃபார்மல் வே ஆஃப் ஜாப்ஸ். அண்ட் அதுக்கு வந்து யார் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இது எப்படி நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னா, there are multiple ways, but one simplest thing I can tell you is by creating better policies, trying to handle revenues better, finance better,
ஸோ காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ரியலி சார்ட் அவுட். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம நேஷன்ஸில் எல்லா நேஷன்ஸ்லையுமே வந்துட்டு ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்படுறதுக்கு ரீசனே வந்துட்டு அதுதான், நம்ம நாட்டில் நல்லாவே தெரியும். ஸோ இன் ஜென்ரல் த்ரூ அவுட் த வேர்ல்டு அதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இனஃப் ஆஃப் டெக்னிக்கல். நம்ம வேறு மாதிரி பேசுவோம். என்ன அப்படின்னா, லுக்கிங் அட் எக்ஸிபிஷன்ஸ் as I told you, a lot of hard works have gone into, but there are few things which I noticed. Okay, அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் probably it will be more helpful for you in your longer future அப்படிங்கிறது. It is not about ஜாபுக்காக நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. This is more to make you a better human and responsible human in the society. ஏன்னா நம்ம ஒருத்தரோட ஐடென்டிட்டி வந்துட்டு it is not just to get into a good job, have fancy titles, earn money and then settle in life and then die. அது கிடையாது. ஸோ வி ஆர் த சொசைட்டி, வி ஆர் ஃபார்மிங் த சொசைட்டி அண்ட் ஃபியூச்சர் லீடர்ஸ். கண்டிப்பாக நீங்களாம் ஜென்சி தானே? நீங்களாம் ஜென்சி. யூ ஆல்ரெடி ஹேவ் 380 crores ஆஃப் 380 million which is 38 crores ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு நேஷனை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் ஹேஸ் டு பி a more humanitarian place. You know what's happening now, all the wars that's happening. Dubai is known as the safest country in the world. தெரியுமா உங்களுக்கு? But it is no more the safest country. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆம்பிகுவஸ், எவ்ரிதிங் இஸ் அன்சர்டன். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சொசைட்டியில், இந்த மாதிரி இருக்க ஒரு வேர்ல்டு ஆர்டரில் வந்துட்டு வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு வாஸ் அ தாட் ஃபார் மீ அண்ட் இஸ் அ தாட் ஃபார் மீ ஃபார் அ லாங் டைம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபியூ திங்ஸ் விச் ஐ கேன் ரிலேட் டு வாட் இன்றைக்கி நீங்கள் எக்ஸிபிஷனில் பண்ணீங்க அப்படின்றது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்த மாதிரி யூ ஹேவ் டு பில்ட், இட் கிவ்ஸ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து பேசுனீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ அஸ் அ சீஃப் கெஸ்ட் இஃப் தர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் காலேஜ்லேயே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, இல்லைனா ஒரு எம்சி, இப்போ இன்றைக்கி எம்சி பண்ணாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதில் உங்கள் கிளாஸில் செமினார் எடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் தட் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் மோர் கான்ஃபிடன்ஸ். எத்தனை பேர் செமினார் எடுக்கிறப்ப முன்னாடி போய் நின்று போய் கையெல்லாம் ஆடிட்டு தொண்டையில் பேன் காற்று மட்டும் வந்து நின்றுருக்கீங்க? எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க? எல்லாருமே தானே? 1 or 2 அப்படின்னு தானே சொல்கிறீங்க? தட் இஸ் ட்ரூ. அது எனக்கும் அப்படி தான் இருந்தது. நானும் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறப்போ அதே மாதிரி தான் இருந்தது. இன்னும் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு பிளேஸ்ன்றப்போ சுத்தமாக வரல, காற்று கூட வரல. And later I decided to be a public speaker, fortunately, and then I'm standing in front of you here. So try to build more confidence in whatever ways you can. ஸோ நீங்கள் கேட்கலாம், எப்படி ப்ரோ எங்கே போய் கான்ஃபிடன்ஸ் வாங்குறது, எங்கே கிடைக்கும், யார் சொல்லி தருவா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இஸ் சம்திங் தட் யூ கான்ட், நோபடி கேன் டீச் யூ. இப்படி இருந்தால் கான்ஃபிடன்ஸ் ஆகிக்கலாம், இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி யூ கேன் பி கான்ஃபிடென்ட் அப்படிலாம் டீச் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். ஸோ வாட் இட் டேக்ஸ் ஃபார் யூ டு பி மோர் கான்ஃபிடன்ஸ், நீங்கள் என்ன பண்ணால் இல்லை வந்துட்டு இது ஒருத்தருக்கும் வேறுபடும். பட் இன் ஜென்ரல் நான் எப்படி கான்ஃபிடென்ட் ஆனேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து யூ ஹாவ் டு ஃபீல் ப்ரிவிலேஜ்ட் அண்ட் யூ ஹாவ் டு பி செல்ஃப் ரெஸ்பெக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் தென் செல்ஃப் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ தெரியுமா? முதல்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னன்னு தெரியுமா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சிம்பிளி ஸ்கூல் முடித்த மாணவர்கள் எத்தனை பேர் காலேஜ் படிக்கிறாங்க, அந்த ரேஷியோ. ஓகேவா? அது வந்து 28%. அதாவது 4ல் ஒருத்தர் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் போய் சேர்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்கவங்க எவ்வளோ ப்ரிவிலேஜ் அப்படின்னா, நீங்கள் அந்த 3 பேரில் இல்லை, அந்த 4ல் அந்த காலேஜுக்கு வந்து ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ அதுவுமே ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன் இந்த 3 பேர் வரலன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கல வரல, இல்லை படிக்க பிடிக்கல வரல அப்படிலாம் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தேன் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அவங்க வீட்டு வருமான சூழ்நிலையாக இருக்கலாம், வீட்டில் படிக்க வைக்காமல் இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க ஸ்கூலில் கல்வி வசதி இல்லாமல் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் என் கூட போலியோ வாஸ் ஒன் ஆஃப் தி டெட்லியஸ்ட் டிசீசஸ் வாட் வி ஹேட். என் கூட படித்த நிறைய பசங்களுக்கு போலியோஸ் இருந்திருக்கு. இப்போ தான் லேட்லி ஆஃப்டர் 2000 and 2010 தான் வந்துட்டு போலியோலாம் எராடிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நிறைய பேர் படிக்க முடியாமல் போயிருக்காங்க. இன்னைக்கு வர ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்து ஆட்டிசம் வந்துட்டு இருக்கு. 10 out of 4 kids are having autism. They probably don't have proper brain development and they're not able to study. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அதில் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, எக்ஸிபிஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, வாட் மோர் டு யூ நீட் டு பி மோர் ப்ரிவிலேஜ்ட்? தட் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ. ஸோ யூ ஹேவ் டு ஃபீல் மோர் ப்ரிவிலேஜ். வெளியே இருந்து யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம் நினைக்காதீங்க. யூ கேன் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். செல்ஃப் அப்ரிசியேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம் தாட்ஸ் ஆன் தட். ஏன்னா ஐ எம் அன் ஈக்வெஸ்ட்ரியன். ரொம்ப நிறைய இன்ட்ரோ கொடுத்தாங்க எனக்கு, பட் தே மிஸ்ட் இட். I am an equestrian. Equestrian அப்படின்னா I ride horses. My hobby is horse riding for Olympic sports. அது ஒலிம்பிக் போக மாட்டேன், பட் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அது. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் எனக்கு வந்து அது லைஃப் லெசன் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா, இட் இஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு தெரியும்ல, எத்தனை பேர் ஹார்ஸ் மேலே ஏறிருக்கீங்க? அட்லீஸ்ட் I've seen a horse. It is not that easy to ride a horse. Okay,
ஒரு ஜம்ப் ஒன்று ஒரு ஃபென்ஸ் ஒன்று தாண்டி போகணும் அப்படின்னா வந்துட்டு இட் டேக்ஸ் லைக் 100-200 ட்ரைஸ் ஃபார் அஸ் டு டூ தட் வெரி பர்ஃபெக்ட்லி. அதை அந்த 200th ட்ரையை தாண்டி அது பண்ணுறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை எங்கள் கோச் என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலி எனி ஹார்ஸ் ரைடிங் கோச் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே உட்காந்துட்டு பேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூ ஹவ் ஷோன் ரெசிலியன்ஸ், யூ ஹவ் ஷோன் கிரிட், நடுவில் எங்கேயுமே நீங்கள் விட்டு போகல. அண்ட் தெர் வில் பி லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் தட் ஹஸ் ஹேப்பன். ஐ ஹவ் ஃபாலன் லைக் 8 times ஃப்ரம் த ஹார்ஸ். எனக்கு எவ்வளோ பெரிய இன்ஜுரிஸ்லாம் ஆயிருக்கு நான் ஹார்ஸில் விழுந்து. நான் ஒரு வாரம் நடக்க முடியாமலாம் இருந்திருக்கேன். பட் தட் வில் நெவர் ஸ்டாப் யூ ஃப்ரம் கமிங் பேக் அண்ட் ரைடிங் அகெயின். ஸோ யூ ஹவ் come a long way with all these challenges in place. So you have to pat yourself. That is one. And second வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா pat your horse அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா in this entire world you are not alone. None of us are traveling alone. If you're thinking நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறேன், கிடையவே கிடையாது. There are a lot of invisible influences in our life who are taking you or carrying you forward throughout the journey. ஸோ அதே மாதிரி தான் ஹார்ஸ் வந்து பெரிய அனிமல், 600 kilograms இருக்குது. பட் இட் இஸ் அ ஸ்கேர்ட் அனிமல், இட்ஸ் அ ஃபியர்ட் அனிமல். அதுக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும். ஸோ இட் நீட்ஸ் someone on the top who can guide the horse to do the thing. அதனால தான் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் வந்துட்டு ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்போர்ட். பிகாஸ் மற்ற ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் பால் அண்ட் பக்கெட் அதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருப்பீங்க. பட் ஹார்ஸ் தட்ஸ் ஆக்சுவல் அனிமல் ஹூ ஹேஸ் ஹார்ட் அண்ட் மைண்ட் ஆஃப் இட் செல்ஃப், ஹூ இஸ் டூயிங் ஆக்சுவல் ஜாப். ஸோ அதனால் இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் ட்ராவலிங் டுகெதர், யூ ஹேவ் அ கம்பேனியன். அதனால் ட்ரை டு கோ எக்ஸிஸ்ட் இன் திஸ் ஆம்பிகுவஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட ஹோல் பாயிண்ட்டு. So I want you to remember these two things, like try to pat yourself and then be privileged and self-respect yourself. And secondly வந்து எப்போ கான்ஃபிடன்ஸ் இன்னும் வந்து நிறைய பூஸ்ட் ஆகும் அப்படின்னா when you don't have anxiety basically and then you don't think negatively. பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி ஃபெயில் ஆனால் என்ன இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உலகம் அவர் முடிஞ்சு போயிடாது, இவங்க கரியர் அவர் முடிஞ்சு போயிடாது. எங்கே நமக்கு நிறைய ஆன்சைட்டி வருது, நம்ம எங்கே வந்துட்டு நம்ம முடங்கி போயிடுறோம் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, ஒரு பயம் இருக்கப்போ நம்மளால் தெளிவாக ஒன்று யோசிக்கவே முடியாது. அண்ட் பீப்புள் நீங்கள் என்ன பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயே இருந்து புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருந்து வெளியே எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகாத யாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. த ரீசன் இஸ் அது ஒரு பயம், எங்கே போனால் இதாகிடுமோ, நம்ம தப்பு பண்ணுறோமா என்ன ஆகிடுறது, பேசுனா கலாய்ப்பாங்களோ, இப்படி பண்ணால் சார்த்துட்டு வரோம், அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. அந்த ஆன்சைட்டி உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபீல் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்டோட டெஃபினிஷனே வந்து அதுதான். ஹவு patiently, how calmly, how correctly you can think in terms of calamity or chaos. அதுதான் வந்துட்டு கான்ஃபிடென்ட் ஓட ஆக்சுவல் டெஃபினிஷன். இஃப் யூ கோ அண்ட் லுக் அட் இன்டு ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அன்சர்டனாக ரொம்ப கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணக்கூடிய விஷயம் இது. வாட் இஸ் தட் யூ ஆர் லிசனிங் இன் த வேர்ல்ட் தட்ஸ் பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்? ஏஐ வந்துட்டு ஜாப்லாம் எடுத்துருமா, வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ இன் திஸ் ரெவல்யூஷன் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறதான் வந்துட்டு இன்றைக்கி லாட் ஆஃப் பீப்புளோட கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கமிங் டு தட் ஏரியா, வாட் ஐ வில் சே செகண்ட் இஸ் ஆஃப்டர் கான்ஃபிடன்ஸ் யூ ஹேவ் டு பில்ட் அ ரைட் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராட் டாபிக், பட் லெட் மீ ட்ரை டு கீப் இட் கன்சைஸ் டு ஃபியூ பாயிண்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் திங் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் கேரி த கரேஜ் வித் யூ. நாங்கள் வந்து படிக்கிறப்போ, நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்போ, இப்போ இங்கே இருக்க ஸ்டாஃப் ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப என்ன இருக்குன்னா, ஜாப் செக்யூரிட்டி வேணும், ஒரு லாங் டேர்ம் ஜாப் இருக்கணும். இங்கே வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டையர் ஆகிறப்போ சீனியர் இன்ஜினியராக ஒரு மேனேஜராக இல்லை அட்லீஸ்ட் ஒரு சீனியர் மேனேஜராக ரிட்டையர் ஆகிடலாம், ஒரு 20-25 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படிங்கிறத வந்து ட்ரெண்டாக இருந்துட்டு இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, நான் ஃபோர்டில் வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணப்போ, ஹாய் ஹலோ நான் பேட்ரிக், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னப்போ எதில் இருக்கும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க. எப்படின்னா, நான் இந்த கம்பெனியில் 27 வருஷமாக இருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தர் கிடையாது, அந்த கம்பெனியில் 50% மேலே எல்லாருமே வந்து 25 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் சொல்கிறேன். ஸோ வாட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஹியர், ஃபியூச்சர் ஜாப்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ லாங் ஜாப். பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஹேவ் மோர் ஷார்ட்டர் ஜாப்ஸ். அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நீங்கள், ஜென்ஸி. அண்ட் தட் இஸ் ஹவ் தி மார்க்கெட் இஸ் ஆல்சோ கோயிங். ஸோ இதை நான் ஏன் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, நாட் டு போர் யூ பட் டு கிவ் யூ மோர் அவேர்னஸ். ஹவு ஷுட் யூ திங்க். நீங்கள் வந்து இன்னும் கன்வென்ஷனலாக வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு எப்படியா உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு ஒரு வேலையில் உட்காந்துட்டோம் அப்படின்னா we can slowly go up the ladder அப்படின்றீங்கன்னா that won't happen. You have to prepare your mind of what's happening outside. ஸோ அதுக்கு தான் சொன்னால் you have to be curious. நிறையா படிங்க, நிறையா தெரிஞ்சுக்கங்க, be more curious and be ready for anything. நாளைக்கு வந்து இந்த வேலை இல்லை அப்படின்னா you should have the courage to find another job or even create a job by yourself. இன்னைக்கு வந்துட்டு world is demanding only that. Even I got a job for myself in Ford. அந்த மாதிரி தான். என்னை வந்து டெக்னிக்கலாக நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்குலாம் யாருமே வந்துட்டு ஹையர் பண்ணல. பிகாஸ் நான் வந்து பை அண்டர் கிராஜுவேட் ஐ வாஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஐ டிட் அ போஸ்ட் கிராஜுவேஷன் இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்.
அப்போ கோவிட் டைம் வேறு, யாருமே உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், அதில் வேலை வேறு யாரும் கொடுக்கல. ஸோ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை ப்ரீவியஸ் கம்பெனி. சரி இப்போ அப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம், நீ எதாவது பண்ணுறியா அப்படின்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை, சரின்னு சொல்லிட்டேன். சரி போய் அங்கே போய் பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. And that gave me a chance to come into Ford after 1 year of my completion of post graduation. ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினேன், பட் ஐ ஷோட் மை செல்ஃப் டு பி கான்ஃபிடென்ட். தானே பண்ணிடலாம், எல்எல்எம் தானே பண்ணிடலாம், மிஷின் லேர்னிங் தானே பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த 32 பள்ளியும் வாயும் வச்சுட்டு ஓட்டிட்டேன். And that gave me a job in Ford. எனக்கு கூட போட்டி போட்டவங்க வந்துட்டு 46 பேர். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, பட் அதில் 46 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, and then I was the one who was chosen. So I really want to say, have that courage. பார்த்துக்கலாம், என்ன ஆகிடும். Today is not the end of the world. Apparently you have life, I have life, so we have tomorrow. இருக்க வரைக்கும் we have to keep fighting, we have to keep moving. So try to have more courage on that aspect. That is one of the important attitude which I want to share with you all. And second வந்துட்டு, as I said, you Gen Z guys have a lot of opportunities. ஏன் அப்படின்னா ஹெச்ஆர்லாம் வந்துட்டு இன்க்ளூடிங் ஃபோர்ட் நான் சொல்கிறேன், அப்படியே கதறாங்க, அப்படியே வந்துட்டு அவஸ்தப்படுறேன்டா சாரி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு 1.5 months முன்னாடி I did a project. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, சொல்கிறான் ஹெச்ஆர் டேலண்ட் ஹெட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஏய் ஹெச்ஆர் நம்ம தானடா அவனை ரிஜெக்ட் பண்ணணும், அவன் எங்களை ரிஜெக்ட் பண்ணுறான்டா, கம்பெனி ஆஃபர் கொடுத்தா வேணான்றான்டா, என்னடா பண்ணுறது ஒன்று வச்சுக்கிட்டு, எதுக்கடா அப்படி பண்ணுறானுங்க, இது எப்படின்னா ஒரு 6 மாதம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு புரியல, என்ன சொல்கிறாரு இவர், இவனுங்க எப்படி இவர் ரிஜெக்ட் பண்ணுவானுங்க என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்தா, இந்த ஜென்சி மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஆரும் ரிஜெக்ட் பண்ணுறானுங்க. அவனுக்கு ஒரு டிமாண்ட் வச்சுருக்கானுங்க, இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன், இதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன், இப்படி தான் வேலை செய்வேன், இவ்வளோ. நம்மலாம் என்ன பண்ணுவோம், இப்போ எங்கள் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா, எப்படியாவது கையில் காலில் விழுந்து எவ்வளோ நேரம் வேணால் வேலை பார்த்தா அந்த வேலையை தக்க வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஜாப் செக்யூரிட்டி. இப்போ அதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கான், எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், நான் இதுக்கு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன், இவ்வளோ தான் வேலை பார்ப்பேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடு, வெளியே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ தெளிவாக இருக்கான். which is why companies are trying to figure out how to tackle these people like you. ஏன்னா ஃபார் centuries, for years we have a template. ஹெச்ஆர் வந்து டெம்ப்ளேட் இருக்குது, ஓகே இப்படி அவனை ஹையர் பண்ணலாம், இப்படி இன்டர்வியூ பண்ணலாம், இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், இப்படி இருப்பான், அவனுக்கு அப்ரைசல் இப்படி வைக்கலாம், அவன் நல்லா பண்ணானா இருப்பான், நான் வெளியே போகலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து வாழ்ந்துட்டாங்க ஹெச்ஆர். இன்றைக்கி வந்து ஜென்சி வந்துட்டு கம்ப்ளீட் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கப்ப they are finding it very difficult to figure out themselves. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்சி ஹேஸ் so much potential. நீங்கள் வந்துட்டு you're thinking out of the box. லேட்லி வந்துட்டு இந்த ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற விஷயமே உங்களால் தான் வந்தது. எங்கள் ஜென்ரேஷன் எத்தனை பேர் வந்து ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். யாரும் பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. நான் கடைசியாக இப்போ கொடைக்கானல் போனேன். அதுக்கு முன்னாடி நான் போனது வாகமன் 2019. 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் ஆளுங்க ஜென்சி ஆளுங்க வந்துட்டு 3 மாதத்துக்கு ப்ரோ வெக்கேஷன் ப்ரோ வைப் ப்ரோ அப்படின்றாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாட் ஆஃப் கல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் ஹேப்பனிங் வித் யூ கைஸ். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியலை வந்துட்டு பிரின்சிபல்ஸை சொன்ன மாதிரி எடுத்தான் ஃபோனை எல்லாம் வச்சு நோண்டிகிட்டே இருந்தான், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தான் அப்படிலாம் இல்லாமல் try to make use of all the technology what you have the right attitude towards how you can make use of. இன்னைக்கு கூட இதில் பார்த்தேன் AI versus human அப்படின்னு ஒரு டாபிக் வச்சுருந்தீங்க உங்களோட ஈவெண்ட்டில். இட் ஹேஸ் டு பி AI and human. நீங்கள் AI கூட போட்டே போட முடியாது. யூ கேன் நெவர் காம்பீட் வித் AI. AI is something else which nobody can imagine. அதனால் வந்துட்டு ட்ரை டு ஸ்டார்ட் லிவிங் வித் AI. AI வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களோட சர்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு, உங்களோட அசஸ்மெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு திங்க். தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஐ நோ வி ஆர் அவுட் ஆஃப் டைம். ஒரு இன்னொரு 2-3 சின்ன விஷயங்கள் மட்டும். நெவர் கிவ் எக்ஸ்கியூசஸ் இன் யுவர் லைஃப். இதனால நான் அப்படி பண்ணிட்டேன், எனக்கு இது இருந்தால் நல்லா பண்ணியிருப்பேன், இப்படி சொல்லி கொடுத்தா அப்படி பண்ணியிருப்பேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அ வெரி ஷார்ட் ஸ்டோரி. மாற்றம்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அகரம் மாதிரி மாற்றம் ஒரு ஃபவுண்டேஷன் இன் விச் ஐ எம் பார்ட் ஆஃப் ஆஸ் அ வாலண்டியர். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு சின்ன கதை, பீயிங் விமன்ஸ் டே, செலிப்ரேட்டிங் விமன்ஸ் டே அக்கேஷன் ஆல்சோ. ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா வந்து பயங்கரமான குடிகாரர், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க அந்த வீட்டில், அக்கா தங்கச்சி. அந்த அக்கா வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்குனா வந்துட்டு ரோட்டெல்லாம் குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமலாம் இருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு குடிகாரர். தாண்டி ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு நாள் அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துடுறாங்க. அந்த அப்பா வந்து தான் பொண்ணுனே தெரியாமல் அசிங்கமாலாம் பேசி ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணோட மென்டாலிட்டிலேருந்து. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு பொண்ணு 10வது படித்து முடிக்குது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் சைட்லேருந்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கலை, படிக்கணும் அப்படின்றாங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி குடிகார அப்பாவுக்கு பொண்ணு அப்படின்னா யார் பையன் கொடுப்பா, யார் பொண்ணு கேட்பா, நல்ல ஆப்ஷன் இது, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணமும் பண்ணிச்சு. அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அவனை படிக்க வைக்கிறோம் அப்படின்றாங்க. பட் அப்பேரண்ட்லி போக போக யாரும் படிக்கலாம் வைக்கல.
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பையன் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ட்ரக் அடிக்ட்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் சொல்லி பார்க்குறாங்க, திறந்தலை. அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு போலீஸில் மாட்டிக்கிறான். அப்புறம் ரெக்கவர்லாம் பண்ணி ஜெயிலுக்குலாம் போய் கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாள் காணும். 11 நாள் வர்றப்ப பார்த்தா ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேவா? சச் அ ஹாரிபிள் மொமெண்ட் ஃபார் தட் கேர்ள் அண்ட் த ஃபேமிலி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து அடம் பிடிக்குது, இல்லை நான் ஹேண்டில் பண்ணுறேன், ஐ வில் டாக் டு ஹிம், ஐ வில் ஃபிக்ஸ் இட்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கப்போ பையன் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறோம், ஊருக்கு பெரியவரை பார்த்துட்டோம், கவுன்சிலரை பார்த்துட்டோம், நீங்கள் இங்கே வந்துருங்க. நாங்கள் அந்த பொண்ணு ஒத்துக்கல. வேறு வழி இல்லாமல் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு சரி நான் போகிறேன், நான் நேரில் போய், அந்த பையன் பேர் விஜய், விஜய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பையன் அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க, பெரிய முடி வச்சுட்டு போட்டோலாம் வச்சுட்டு செயலெல்லாம் கட்டிட்டு வந்து நெயில் பாலிஷ்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி நான் தான், என்னை மன்னிச்சிடு, இதனால தான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்போ கல்யாணம் பண்ணால் நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அப்போ உனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஏமாத்திருக்குன்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு போயிடுது, டிவோர்ஸ் ஆகிடுது, வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க தங்கச்சி சொன்னோம் இல்லையா, அந்த தங்கச்சி வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு 11th போகிறாங்க. அவங்க போய் அந்த தங்கச்சி வந்து அவங்க படிக்கிற ஸ்கூலில் அவங்க மேம் எல்லாம் பார்த்து பேசி அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க மேம் வந்து இன்னும் கொஞ்சம் பேர்ட்டெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி இந்த பொண்ணு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 11th வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு திரும்ப போய் ஸ்கூல் படிக்குது கல்யாணத்துக்கு அப்புறம். என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி விட்டு போன கேஸ்லாம் வந்து தலையில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒதுக்கியே வைக்கிறாங்க. ஒரே ஒரு மேம் மட்டும் என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்கள் பேரை, இந்த ஸ்கூல் பேரை வந்து நான் எல்லாரும் முன்னாடியும் நான் வந்துட்டு பெருமைப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்களும் படிக்க வைக்கிறாங்க, சொல்லித்தராங்க. அண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ஆகுது, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குது. சரி, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் தான் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காலேஜ் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்துட்டு மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த பிள்ளையை வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கேயும் ரொம்ப நல்ல மார்க் வாங்குது. ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஜாயினும் பண்ணிடுது, ஜூனியர் அசோசியேட்டாக சம்திங் வந்து ஜாயின் பண்ணிடுது. ஜாயின் பண்ண உடனே பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர தலை சுத்தல், உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா சுகர் வந்து செம்ம ஸ்பைக்கு. இப்போ நீ அட்மிட் ஆகல அப்படின்னா உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்றாங்க. அந்த பொண்ணு 6 மாதம் போய் அட்மிட் ஆகிடுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், வேலைக்கு சேர்ந்துருக்கோம், இன்றைக்கி வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஜாயின் பண்ணுறப்ப நான் 6 மாதம் எனக்கு லீவு வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி வந்து வேலையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இல்லை பரவாயில்ல நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கப்போ அந்த கம்பெனியோட எம்டி சிஇஓ வந்துட்டு இல்லை பரவாயில்ல, வில் கிவ் யூ ஆப்ஷன்ஸ், நீ போய் உன் ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வேலையில் ஜாயின் பண்ணுது, ஒர்க் பண்ணுது, ப்ரமோட் ஆகுது. இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து, அவங்க அப்பா திருந்திட்டாரு, அவங்க அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி அந்த 2 BHK வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து புனைக்கப்பட்ட கதை இல்லை, இது ரியல் லைஃப்பில் நான் நேருக்கு நேராக கேட்ட ஒரு கதை. அந்த பொண்ணு யாருன்னு தெரியும். ஸோ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் விமன்ஸ் டே ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங். இன்றைக்கி நமக்கு இருக்கிற வாய்ப்பு மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் they are facing and நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் கெட் demotivated of all the hurdles that you are facing. You have to come up. ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு ரூரல் சைட்லேருந்து வர ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்துட்டு 8 தெருவோட முடிஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது, which is true unfortunately. ஸோ அதனால் you all have to be motivated. You have, as I told in the beginning, you all have got the privilege. You have all got all these facilities. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல டிபார்ட்மெண்ட், நல்ல பிரின்சிபல், நல்ல fathers to guide you, very very good institution. So you have to make use of all this and then try to be really better in your life. பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில், கொடுக்கப்பட்ட சூழலை நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வாழ்க்கை உங்களை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். தட் இஸ் த சீக்ரெட் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆஃப்டர் வெரி வெரி ஹார்ட் ஜேர்னி அண்ட் ஹார்ட் இன்சிடென்ட்ஸ். அதனால் வந்துட்டு ஐ நோ ஐ ஹவ் few more but I don't want to go deeper on that. Maybe we can connect later if we get a chance. So just have this in mind, be confident, have the right attitude, improve your knowledge and skills. Communication skills, I have seen a lot of people are struggling. Try to be more communicative. It's a practice, it's a muscle. நீங்கள் பேச தான் வரும். You have to communicate a lot and then after everything be disciplined. டிசிப்ளின்னா அதெல்லாம் ஒரு நாள் பண்ணுறேன், இன்றைக்கி அப்படி ஜஸ்ட் ப்ரோ செமையாக பேசுகிறோம் ப்ரோ, நீங்கள் போகிறோம் ப்ரோ, படிக்கிறோம் ப்ரோ, கெத்து பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணாலும் கீப் கன்சிஸ்டன்ட்லி டூயிங். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு புக் இருக்குது, ஜேம்ஸ் கிளியர் எழுதியிருப்பார். ஒன் ஸ்மால் திங், மைக்ரோ ஹேபிட்ஸ், கீப் கன்சிஸ்டன்ட்லி டூயிங் ஒன் ஸ்மால் திங் எவ்ரி டே. அண்ட் 1 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், 2 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், 6 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள். இட் வில் கிவ் யூ அ வெரி வெரி excellent and fantastic results. So I like to wind up with that and thank you so much for having me here. Really good work, really impressive. I wish you all the best for a good future and thank you.